அனைத்து குழு நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். குருவர்ணம் அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம குருவர்ணம் அகாடமி கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனியில் வெங்கடாபுரத்தில் இருக்குங்க. இங்கே வந்து அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா தெராபி, பிரான் தெராபி, முத்ரா தெராபி, ஒய்என்எஸ் ட்ரீட்மெண்ட், ஃப்ளவர் மெடிசன், சுஜோ மெடிசன், இயற்கையோடு சேர்ந்து வாழும் முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க வந்து கேட்டு வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், எம்ஏ பிஹெச்டி, மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், குருவர்ணம் அகாடமி 30A டாக்டர் அம்பேத்கர் ரோடு, வேளாண்டிப்பாளையம், கோயம்புத்தூர் 641025 9894981730. என்னோட இமெயில் ஐடி grameshguru2003@gmail.com. என்னோட யூடியூப் சேனல் மாரல் இன்டூமிஸ் டாக்டர் ஜி ரமேஷ். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போடணும். ஜிபு குறியீடு தேவதைகளின் புன்னகை மொழி புது புக் நம்ம அகாடமியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோங்க. அதோட ஸ்லைடு தான் இது. இதோட பேக் பேஜ். இப்போ அதுல இருந்து நம்ம குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கான ஜிபு குறியீடை மட்டும் எடுத்து தனியா ஒரு சார்ட் மாதிரி போடணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த குறியீடுகளை பார்க்கறது மூலமாகவும் இந்த குறியீடுகள் எல்லாம் எடுத்து சார்ட் மாதிரி போட்டுப்போம். அதை வந்து அவங்க படிக்கிற இடத்துலையோ உட்கார்ந்துருக்க இடத்துலையோ நம்ம வந்து அதை ஒட்டிட்டோம்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி, அதை பார்த்துட்டு தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த சிம்பிளை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டெபி ஜெட் ஆல்ம்செட் அப்படிங்கிறவர் அந்த அம்மா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ குழந்தைகளுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் ஒரு 10 சிம்பிள் நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், 2வது விழிப்புணர்வு அவேக்கனிங், பெர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி, ஒரு த்ரைவ் உந்து சக்தி, சென்டர்ட்னஸ் விஸ்டம் ஞானம், ரெசிலியன்ஸ் மீட்டெழுதல், என்கரேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, ரெசிபிலிட்டி. இது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம், தட் இஸ் ஹெல்த். குழந்தைகளுக்கு வேண்டியது முதல் ஹெல்த். ஹெல்த் இருந்தால் தான் எல்லாமே, இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. உடல் இருந்தால் தான் சோர்ந்த சித்திரம் வரைய முடியும். ஸோ இந்த குறியீடை வந்து ரெகுலராக பார்க்கறது மூலமாகவும் அதை மனப்பாடம் பண்ணிட்டு கையில் எழுதுறது மூலமாகவும் இந்த குறியீடு தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஆரோக்கியம் மற்றும் உடல்நலம் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. உடல்நலம் காப்பதற்கு தேவையான காரணிகளை வழங்குவதோடு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தவும் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில், குழந்தைகள்ங்கிற முறையில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் முத இம்பார்ட்டன்ட். ஸோ ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு இந்த குறியீடு. 2வது உந்து சக்தி. ஸ்டூடெண்டாக இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு டிரைவ், முன்னேறி போகணும் வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்கு ஒரு உந்து சக்தி வேணும். அதுக்குரிய சிம்பிள் தான் இந்த சிம்பிள். தனிப்பட்ட வளர்ச்சி பல்வேறு தருணங்களில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி இங்கே வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது படிக்கிறதை எடுத்துருக்கோம். நல்லா படிக்கணும், கூட ஃப்ரெண்ட்ஸோட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, வலுவான உறவுகள், கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட நல்ல ரிலேஷன்ஷிப்பு, ஆசைகளை அடைதல், அதாவது ஆர்வம், என்ன ஒரு திட்டம் குறிப்பிட்டு ஒரு மார்க் எடுக்கணும், ஒரு டிசைட் எடுத்து நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும், எல்லாத்தையும் நல்லா ஸ்கோர் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் நல்லா வரணும், ஒரு ஆசைகளை அடையிறது. உற்பத்தி திறன், அதாவது எப்படி ஈஸியாக படிக்கிறதுன்றது கவனத்தை அதிகரித்து உற்பத்தி திறனை உற்பத்தி திறன் இங்கே படிக்கிற சக்தி. அடுத்து விழிப்புணர்வு. ஸ்டூடெண்ட்ஸோட தாட்ல வந்து, குழந்தையோட தாட்ல வந்து ஒரு தெளிவு, தியானம் தியானம் உள்மனதோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஆழமா உட்காருதுங்க. குழந்தை வந்து அவங்களோட பொறுப்பு மற்றும் கடமைகளை புரிந்து கொள்ள அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இந்த சிம்பிள் கொடுக்குங்க. ஏற்புத்திறன். ஏற்புத்திறன்கிறது வந்து வெளியிலிருந்து வர்றதை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க. எதையுமே எதுக்காம அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ எதிர்மறை எண்ணங்கள் இருந்து அது போல நெகட்டிவிட்டி பூரா வெளியே போறதுக்கு இந்த
சிம்பிள் நல்லா யூஸ் ஆகுது. நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிலீவ், நம்மளால படிக்க முடியாது, நம்மளால முன்னேற முடியாது அப்படி ஒரு பயத்தை அது வந்து வெளியேறுங்க. அன்பு, செல்வம், நேர்முறை அதுகளை ரிசீவ் பண்ண தயாராகுங்க. இந்த காலையிலையும் சாயங்காலமும் இந்த சிம்பிளை தொடர்ந்து பார்க்கறது மூலமா அன்னைக்கு நாலு கூட இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்லா பண்ண முடியுங்க. விடாமுயற்சி, இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கும் மட்டும் எல்லாருக்குமே முக்கியமானது. இலக்குகளை நிர்ணயிக்க, என்ன கோல், இந்த செமஸ்டர் எவ்வளோ மார்க் இருக்கிறது, இந்த சப்ஜெக்டை பிடிக்கிறது அப்படின்னு ஒரு கோல். அப்புறம் வந்து கன்சிஸ்டன்ட், தொடர்ந்து படிக்கணும். ஒரு மார்க் மட்டும் எடுத்தா பட்டது, ஒவ்வொரு செமஸ்டர்லையும் மார்க் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு மந்த்லையும் டெஸ்ட் எடுக்கணும். அதனால நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கை வந்து ரிலீஸ் பண்ணி எழுதாம போயிடுவாங்க, எஸ்கேப் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முன்னோக்கி செல்ல, அதாவது பேக்லாக்கை சமாளித்து கவனச்சிதறல் இல்லாமல், அதாவது முன்னாடி பொறுப்பை துறப்பவர்களுக்கு படிக்கணுங்கிற பொறுப்புல இருந்து விலகி ஓடுறாங்க இல்லைங்களா, அதுல வந்து அந்த பொறுப்பு ஆர்வத்தை உண்டாக்குதுங்க. நடுநிலைமை, சென்டர்னஸ்ங்கிறது வந்து கவனம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுங்க. கவனத்தை வந்து செதறாம திரும்பி பழையபடி கொண்டு வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதாவது சிரமமின்றி அடுத்த லெவல் போறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நமது மனம் மற்றும் ஆற்றலை ஃபோக்கஸ் பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண உதவுது. அடுத்த பாடம் படிக்கிறதுக்கும் அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கும் அது எப்படி நம்மளை எப்படி ரெடி ஆகிறது பற்றி இந்த சிம்பிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ கிரியேட்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்டுக்கு சொந்தமாக ஏதாவது யோசிக்கிறது, அழகை கொண்டு வர்றது, புதுமையை டெவலப் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து புதிய படைக்கும் திறனை யூஸ் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில், மாணவர்கள் முறையில் படைப்பாற்றல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஊக்குவித்தல், என்கரேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு முன்னோர்களுக்கு முன்னேற்ற வழிகாட்டியாகவும் உற்சாகத்தை ஏற்படுத்த உதவுகிறது. நம்பிக்கை மற்றும் செழிப்பை கொண்டு வருதுங்க. நம்ம மட்டும் நம்ம கூட படிக்கிற பசங்களையும் என்கரேஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுங்க. நம்பிக்கை இல்லை, நம்மளால முடியாது, செய்ய முடியாது, அது வந்து பயம் இல்லாம இந்த நம்பிக்கை மேலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த சிம்பிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்புறம் விஸ்டம், ஞானம்ங்கிறது கண்டிப்பா வேணும். முடிவுகளை எப்படி எடுக்கிறது ஒரு ஒரு முதிர்ச்சி. அப்புறம் வந்து அவசரமா முடிவு எடுக்காம புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கிறது. உறவுகளை பலப்படுத்தல், கூட படிக்கிற பசங்களுக்கு அந்த பசங்களோட நல்ல உறவுகளை பயன்படுத்திட்டு அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பண்ண முடியும். தனிப்பட்ட வளர்ச்சி, பகுத்தறிவு தன்மையை வளர்க்குறீங்க. ஸோ ஞானம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மீட்டெழுதல், அதாவது முயற்சியை மட்டும் எப்பயுமே கைவிடக்கூடாதுங்க. ரொம்ப மோசமான தருணத்தில் கூட முயற்சியும் உறுதியோடு இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும். விசுவாசம் மற்றும் நம்பிக்கையோடு இருக்க, இந்த குறியீடு நேர்மறை பார்வைகளோடு இருக்க உதவுது. துன்பமான தருணங்களை வழிமுறை அன்பு, நம்பிக்கை மற்றும் ஊக்குவித்தல். கடினமான தருணங்களில், அதாவது எமோஷனலா பிளாக் ஆகும்போது யூஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி பண இழப்பு வந்தால் கூட பணப்பட்டியில் யூஸ் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்லாக் ஆகி நம்மளால முடியாதுன்னு ஒரு விட்டுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பல். இப்போ இந்த சிம்பல் எல்லாம் பயன்படுத்தி மொத்தமா ஒரு சார்ட் போட்டுருக்கோம். இது வந்து ஸ்டிக்கர் டைப்ல ரெடிமேடா கிடைக்குது. இது வேணுங்கிறவங்க என்ற ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிவிடுறேன். இந்த ஸ்டிக்கர்ல பார்த்தீங்கன்னா நடுவில் குழந்தைகள் சிம்பல் போட்டிருக்குது. ஹெல்த்து, ஒரு உந்து சக்தி, விடாமுயற்சி, கிரியேட்டிவிட்டி, விஸ்டம் நாலேஜ், ரிசிப்டிவிட்டி ஒத்துக்கொள்ளுதல், அவேக்கனிங் விழிப்புணர்வு, சென்டர்ட்னஸ் நடுநிலைமை, என்கரேஜ்மெண்ட், ரெசிலியன்ஸ். இது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த ஸ்டிக்கரை வந்து பசங்க படிக்கிற டேபிள் முன்னாடி ஒட்டிட்டோம்னாக்கா அவங்க டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, செய்வாங்க. இதை பார்க்க என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஒரு உந்து சக்தி டெவலப் ஆகும், விடாமுயற்சி வரும், கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும், ஞானம் ஜாஸ்தியாகும், அறிவு சக்தி ஜாஸ்தியாகும், ரிசப்டிவிட்டி ஜாஸ்தியாகும், ஒரு அவேர்னஸ் வரும், நல்ல கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பாங்க, படிக்கிறவங்களாம் என்கரேஜாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டிக்கர். இந்த சிம்பிளை கம்பைன் பண்ணி போட்டிருப்போம். ஸ்டிக்கரோட விலை வந்து 150 rupees.
நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக போட்டு கொரியர் பண்ணி விடுவேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம அகாடமியில் எத்தனை புக்குகள் போட்டிருக்கோம். வர்மம் மர்மம் அல்லன்னு ஒரு புக் போட்டிருக்கோம். 185 வர்மத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே இங்கிலீஷில் டெக்ஸ்ட் புக் ஆஃப் வர்மா தெராப்பின்னு சொல்லி போட்டிருக்கோம். ரெண்டுமே 1000 ரூபாய்ங்க. அப்புறம் முதிரை விரல்களின் உடல்நலம் முத்ரா தெராப்பி ஒரு 150 முதிரை. முதல் வந்து 100 முதிரை தான் போட்டணும். இப்போ 150 முதிரைகள் போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து அக்குவரம முத்ரா, நம்ம எல்லா ஹீலர்ஸுக்கும் வச்சிருக்க வேண்டிய ஒரு போனா தமிழ் மாதிரி ஒரு 36 வியாதி எடுத்து ஒரு வியாதின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன அக்குபஞ்சர் பாயிண்ட் கொடுக்கணும், என்ன வர்மம் கொடுக்கணும், என்ன முதிரைகள் கொடுக்கணுங்கிறத பற்றி தெளிவாக போட்டுக்கணும். இதோட 1000 ரூபாய்ங்க. இது ஒய்என்எஸ்ஏ ஸ்கால்ப் அக்குபஞ்சர் இமீடியட்டாக ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. இது வந்து கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸு. மொத்தம் 22 கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம அக்குபஞ்சரில் இருக்குது. தாய் புள்ளி, சேய் புள்ளி, பராரே பாயிண்ட்டு, எலிமெண்ட் பாயிண்ட்டு, லியோ கனெக்டிங் பாயிண்ட்டு, எக்ஸைக்ளம் பாயிண்ட், ஒரு 22 வகை கேட்டகரி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதே முதிரைகள் வந்து இங்கிலீஷில் போட்டுக்கோம். டாக்டர் இன் அவர் ஃபிங்கர்ஸு. வர்மத்தில் வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி குயிக் ரெஃபரன்ஸு. இந்த நோய்க்கு இந்த வர்மம் போகிறது தெரிய போட்டுப்போம். மலர் மருத்துவம் எளிதில் எழுது. அதாவது மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. மனதை சரி பண்ணுறவங்க 50% ப்ராப்ளம் நமக்கு வந்து சரியாயிருதுங்க. ஸோ அதை சரி பண்ணுறக்கூடிய மலர் மருத்துவத்தை பற்றி இது 395 அக்குபஞ்சர் புள்ளிகள். இது வந்து பேசிக் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்குங்க. மேனுவல் ஆஃப் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் டெட்மன் ஆத்தருங்க. அவரோட புக்கில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு புள்ளிக்கு ஒரு பேஜ் எடுத்து லொக்கேஷன், அது என்ன பண்ணுது, என்ன வியாதி குணப்படுத்துன்னு சொல்லி போட்டோம். இது விலை 1200. அப்புறம் வரும் அடங்கல் மட்டும் தனியாக புக்கு போட்டுருக்கோம். ஒரு 85 அடங்கல் தனியாக எடுத்து போட்டுருக்கோம். அப்புறம் மாஸ்டர் டுங்க், இது வந்து ஸ்பெஷல் அட்வான்ஸ்டு அனதர் டைப் ஆஃப் புள்ளிகள் தான். அக்குபஞ்சர் புள்ளிகள் இடம் கொஞ்சம் மாறி இருக்கும். ரிசல்ட் அருமையாக இருக்குங்க. இந்த புக்கு 1000 ரூபாய் தமிழில் இருக்கும். அப்புறம் டேன் பேலன்ஸ் மெத்தடு, அதில் அட்வான்ஸ் பேலன்ஸ் மெத்தடு. இதில் வந்து 3 ஸ்டெப் இருக்குது. பாதிக்கப்பட்ட மெரிடியன் கண்டுபிடிக்கிறது, பேலன்ஸ் பண்ணுற மெரிடியன் கண்டுபிடிக்கிறது, புள்ளிகளை கண்டுபிடிக்கிறது. ரிசல்ட் எதுவும் சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து அடுத்து வந்து தகுதி தேர்வு நடத்த போகிறாங்க. அதை பாஸ் பண்ணுறக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஒரு 1500 கொஸ்டின்ஸ் கம்பைன் பண்ணி எல்லாத்துக்குள்ளேயே போட்டிருக்கோம். இதோட விலை வந்து 900 rupeesங்க. இப்போ கொஞ்சம் பேசிக்ஸு, அனாட்டமி, மேஜர் உறுப்புகள், டயக்னசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் லொக்கேஷன். கடைசியாக புது புக் வந்து சுஜோக் மருத்துவம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவம். அடுத்த லெவல் மருத்துவம். எல்லா 3 லெவல் இருக்கு. 3 ஸ்டெப் இருக்குங்க. மேஜர், இன்செக்ட், அப்புறம் வந்து மைக்ரோ. இந்த 3 லெவல் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அதோட விதை மருத்துவம் சேர்த்து போட்டிருக்கோம். புக்கோட விலைகளும் இதில் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க. ஒரு 2 புக்கு வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் 100 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. வெளி ஸ்டேட் வர்றப்ப என்ன இருக்குமோ அப்ளிகபிள் ஆகும். இந்த புத்தகங்கள் வேண்டுகிறவங்க இந்த கீழ்கண்ட முகவரியில் கற்றுக்கவும். என்னோட பேர் டாக்டர் டி. ரமேஷ், ME PhD, குரு வர்மம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோட், வேளாண்டிப்பாளையம். என்னோட ஃபோன் நம்பர் 9894981733.